அமெரிக்காலேருந்து ஒரு டூரிஸ்ட் இந்தியாவை சுற்றி பார்க்க வர்றாங்க. இப்போ வர வழியில் ஒரு 3 லேடிஸ் அவங்க துணியெல்லாம் வாஷ் பண்ணி அங்கே உள்ள கொடியில் காய போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டூரிஸ்ட்டுக்கு இந்த 3 லேடிஸும் என்ன செய்கிறாங்கன்னு புரியலை. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறப்போ அவங்கள்ட்ட இருந்த பர்ஸ் அவங்களுக்கு தெரியாமலே கீழே விழுந்துருச்சு. இதை கவனிக்காம அந்த டூரிஸ்ட்டும் ரொம்ப தூரம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்களோட பர்ஸ் அவங்க கிட்ட இல்லை, எங்கேயோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. அதனால அவங்க வந்த வழி ஃபுல்லா தேடிட்டு வர்றாங்க. தேடிட்டு வர்றப்ப அந்த 3 லேடிஸும் நிக்கிற இடம் வருது. சோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா இங்க உள்ள 3 லேடிஸ்ல யாரோ ஒரு லேடி தான் கண்டிப்பா அந்த பர்ஸை எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தோணுது. இங்க உள்ள 3 லேடிஸ்ல யாரு பர்ஸை எடுத்ததுன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னா முதலாவது அவள லேடி தான் அந்த பர்ஸை திருடி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வச்சிருக்க பக்கெட்ல தண்ணி கம்மியா இருந்துச்சு. அதாவது அந்த லேடி அவங்க 3 பேரையும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ பக்கெட்ல தண்ணி கம்மியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டூரிஸ்ட் கொஞ்ச தூரம் திரும்ப போயிட்டு திரும்ப வந்து பாக்குறப்போ தண்ணி அதிகமா இருக்கு. ஸோ அவங்க தான் அந்த டூரிஸ்டோட பர்ஸ் எடுத்து அந்த பக்கெட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஸோ கம்மியா இருக்க பக்கெட்ல உள்ள தண்ணிக்குள்ள அந்த பர்ஸை போட்டதுக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த டூரிஸ்ட் அந்த பக்கெட்டை சர்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதுக்குள்ள அவங்க பர்ஸ் இருக்கும். அந்த பர்ஸ் அவங்க எடுத்துட்டு சேஃபா கிளம்பி போகலாம். டிடெக்டிவ் மெகுலுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் ஒரு ஜுவல்லரி ஷாப்ல இருந்து வருது. அவங்க மெகுல் கிட்ட இன்னைக்கு ஒரு லேடி கஸ்டமர் ஒரு காஸ்ட்லியான நகையை வாங்கிட்டு அவங்க பணம் கொடுத்தாங்க. அவங்க நகையை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அவங்க கொடுத்த பணம் எல்லாமே கள்ள நோட்டுன்னு. நீங்க தான் எப்படியாவது அந்த லேடியை கண்டுபிடிச்சு எங்க நகையை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மெகுல் அந்த ஜுவல்லரி ஷாப்க்கு உடனே போறாரு. அங்க போயிட்டு அந்த ஜுவல்லரி ஷாப்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்றாரு. இது ஃபுட்டேஜ் 1, அந்த லேடி நகையை அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. இது ஃபுட்டேஜ் 2, அந்த லேடி அந்த நகையை வாங்கிட்டு பணம் கொடுக்கறாங்க, அதாவது கள்ள நோட்டை கொடுக்கறாங்க. இது ஃபுட்டேஜ் 3, அந்த லேடி ஷாப்பை விட்டு வெளியில வந்து ஒரு கார்ல ஏறி போறாங்க. ஃபுட்டேஜ் 3ல உள்ள காரை பார்த்துட்டு மெகுல் உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி அந்த காரோட எக்ஸாக்ட் லொகேஷன் வாங்குறாரு. லொகேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் மெகுல் அந்த லொகேஷனுக்கு போய் பார்க்கறாரு. அந்த லொகேஷனுக்கு போய் பார்க்கறப்போ மொத்தம் 3 வீடு இருக்கு. இங்க உள்ள 3 வீட்டுல ஏதோ ஒரு வீட்டுல தான் அந்த லேடி இருக்காங்கன்னு மெகுலுக்கு தோணுது. இங்க உள்ள 3 வீடான ABC, இந்த 3 வீட்டுல எந்த வீட்டுல அந்த லேடி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னா ஏங்கிற வீட்டுல தான் அந்த லேடி இருக்காங்க. எப்படின்னா அந்த ஜுவல்லரி ஷாப்ல உள்ள ஃபுட்டேஜ் 1ல அந்த லேடி ஒரு ரெட் கலர் ஷூ போட்டிருந்தாங்க. அதே மாதிரியான எக்ஸாக்டா ரெட் கலர் ஷூ ஏங்கிற வீட்டுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ ஏங்கிற வீட்டுக்குள்ள மெகுல் போனார்னா ஈஸியா அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணிடலாம். மிஸ்டர் ராம் டிடெக்டிவ் மெகுலுக்கு கால் செஞ்சு இன்னைக்கு கிட்னாப் செய்யப்பட்ட என்னோட பொண்ணு சனா நான் வீட்டுக்கு திரும்ப வந்து பாக்குறப்போ சனா வீட்டுல சேஃபா இருந்தா. இதை கேட்டுட்டு மெகுல் உடனே ராமோட வீட்டுக்கு வர்றாரு. ராம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மெகுல் ராம பார்த்து என்ன நடந்துச்சு கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராம் சனாவா யாரோ கிட்னாப் பண்ணதா சொல்லி ஒரு போன் கால் வந்துச்சு. அந்த கால் ஃபேக் கால் நினைச்சிட்டு நான் நம்பல. அதுக்கப்புறம் அந்த கிட்னாப்பர் எனக்கு ஒரு போட்டோவை சென்ட் பண்ணா. அந்த போட்டோவை பார்த்த உடனே நான் பதறி போயிட்டேன். ஏன்னா அது சனாவோட போட்டோவை சென்ட் பண்ணியிருந்தான். அதனால அந்த கிட்னாப்பர் கேட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை அவன் வைக்க சொன்ன பிளேஸ்ல நான் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு திரும்ப வந்து பாக்குறப்போ என்னோட பொண்ணான சனா வீட்டுல இருந்தா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு அப்படின்னு ராம் டிடெக்டிவ் மெகுல் கிட்ட சொல்றாரு. மெகுல் அதுக்கப்புறம் அந்த கிட்னாப்பர் சென்ட் பண்ண போட்டோவை பாக்குறாரு. அதுக்கப்புறம் மெகுல் ராம் கிட்ட இது ஒரு ஃபேக் கிட்னாப்பிங்னு சொல்றாரு. மெகுல் எப்படி இது ஒரு ஃபேக் கிட்னாப்பிங்னு முடிவு பண்ணாரு? உங்க ஆன்சரை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னா அந்த கிட்னாப்பர் ராம்க்கு சென்ட் பண்ண சனாவோட போட்டோவை அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல சனா பிரெக்னண்டாவே இல்ல. சோ அது ஒரு பழைய போட்டோ. அந்த போட்டோவை வச்சு இது ஒரு ஃபேக் கிட்னாப்பிங் அப்படின்னு மெகுல் கண்டுபிடிச்சிட்டாரு.
மீனா ஒரு சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவளுக்கு கண்ணாடி போடுற பழக்கம் இருக்கு. ஏன்னா அவளுக்கு தூரத்துல உள்ள எதுவும் ஒழுங்கா தெரியாது. அதனால கிளாஸ்ல எப்போதும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில தான் உட்காந்து கிளாஸ் கவனிப்பா. மீனா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ரோகன் கூட தான் தங்கிட்டு வர்றா. ஒரு நாள் மீனாவோட கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அதனால அவளோட பார்வை ஒழுங்காவே தெரியாதனால அந்த உடைஞ்சு போன கண்ணாடியை சரி செய்ய ரோகனும் மீனாவும் சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கிறப்போ மீனா திடீர்னு ராம் ராம் ராம்னு கத்துறா. அதுக்கப்புறம் ரோகனை பார்த்து காரை உடனே நிறுத்து அப்படின்னு சொல்றா. அதுக்கு ரோகன் ரோடோட ஒரு ஓரத்துல காரை பார்க் பண்ணிட்டு இன்னொரு ஓரத்துல பாக்குறப்போ யாரோ ஒரு நபர் கீழே கிடக்குற மாதிரி தெரியுது. சோ பக்கத்துல போய் பாக்குறப்போ அது ராம் அங்க இறந்து கிடக்குறான். இத பார்த்துட்டு பதறி போன ரோகன் உடனே டிடெக்டிவ் மெகுலுக்கு கால் பண்றான். மெகுல் அங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் 2 பேர் அங்க பக்கத்துல இருந்த நபரையும் சேர்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரணைய முதல்ல ரோகன் இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ரோகன் என்ன சொல்றானா, நான் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். முதல்ல மீனா தான் இத பார்த்துட்டு ராம்னு கத்துனா. அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறப்பதான் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இங்க இறந்து கிடக்கிறது ராமனு அப்படின்னு ரோகன் சொல்றான். அதுக்கு அடுத்ததான் மீனா என்ன சொல்றானா, நான் தூரத்துல இருந்து பாக்குறப்போ அங்க யாரோ படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த நபர் பார்க்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ராம் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் ரோகன் கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொன்னேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு மீனா சொல்றா. அதுக்கு அடுத்ததான் ராஜா என்ன சொல்றானா, இங்க ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து பார்த்தேன். சோ எனக்கு வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு ராஜா சொல்றான். அதுக்கு அடுத்ததா மனோஜ் விசாரிக்கிறப்போ மனோஜ் என்ன சொல்றானா, ராம் ஒரு நல்ல பையன். அவனுக்கு இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க கூட்டமா இருந்தனால நான் வந்து பார்த்தேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு மனோஜ் சொல்றான். மெகுல் இந்த 4 பேர்கிட்டையும் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் யாரு கொலையாளின்னு தெரிய வருது. யாரு கொலையாளின்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னா, இங்க மீனா தான் கொலையாளி. பிகாஸ் அவங்களுக்கு தூரத்துல உள்ள எதுவும் சரியா தெரியாது. அது மட்டும் இல்லாம அவளோட கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவளால மட்டும் எப்படி தூரத்துல இருக்கிறப்பவே ராமனு கரெக்டா சொல்ல முடிஞ்சிச்சு. சோ கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. சோ இவ தான் ராம கொலை செஞ்சுட்டு இப்படி ஒரு டிராமாவை நடத்தி காட்டுறா. சோ இவ தான் கொலையாளி. மிஸ்டர் ஜானை யாரோ கொலை செஞ்சிடறாங்க. அந்த கொலையாளை கண்டுபிடிக்க டிடெக்டிவ் மெகுல் ஜானோட வீட்டுக்கு போறாரு. மெகுல் ஜான் வீட்டுல விசாரிச்சு பார்த்தப்போ சம்பவம் நடக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு 4 பேர் இருக்கிறது தெரிய வருது. சோ அந்த 4 பேர்கிட்டையும் மெகுல் விசாரணைய ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மெய்டிட்ட கேக்குறப்போ, நான் காலையில இருந்து பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். சோ எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு மெய்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா குக்கு கிட்ட விசாரிக்கிறப்போ, நான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காண்டி கிச்சன்ல இருந்து குக் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு குக் சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா கார்டனர்ட்ட விசாரிக்கிறப்போ, நான் காலையில இருந்து ஜான் சாரை மீட் பண்ணவே இல்ல. நான் காலையில இருந்து ஃபுல்லா கார்டன்ல புதுசா நிறைய செடி நட்டுட்டு இருந்தேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு கார்டனர் சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா மெக்கானிக்ட்ட கேக்குறப்போ மெக்கானிக் என்ன சொல்றாருன்னா, நேத்து ஈவினிங் ஜான் சார் எனக்கு கால் பண்ணி அவரோட கார் ரிப்பேர்னு சொன்னாரு. சோ நான் இன்னைக்கு அவரோட காரை ரிப்பேர் பண்ண வந்தேன். எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மெக்கானிக் சொல்றாரு. இங்க உள்ள 4 பேரான மெய்ட், குக், கார்டனர், மெக்கானிக், இந்த 4 பேர்ல யாரு ஜானை கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னா, எங்க கார்டனர் தான் ஜானை கொலை பண்ணிருக்காரு. எப்படின்னா, மெகுல் விசாரிக்கிறப்போ கார்டனர் என்ன சொன்னாருன்னா, நான் மார்னிங்ல இருந்து இங்க இருந்த கார்டன்ல நிறைய புதுசா செடியை நட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கார்டனர் போட்டிருக்க கிளவுஸ் அதுக்கப்புறம் அவரோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அது எல்லாமே ரொம்பவே சுத்தமா இருக்கு. உண்மையிலே கார்டனர் காலையில இருந்து செடியை தான் நட்டுக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அவரோட கிளவுஸோ இல்ல ட்ரெஸ்ஸோ அழுக்காயிருக்கும். ஆனா ரெண்டுமே சுத்தமா இருக்கு. இதுல இருந்தே தெரிய வருது கார்டனர் தான் எங்க கொலையாளி. அவர் தான் ஜானை கொலை பண்ணிட்டு இப்போ போய் சொல்லியிருக்காரு. ஒரு திருடன் ஒரு ஆளே இல்லாத மியூசியமுக்குள்ள புகுந்து அந்த மியூசியத்துல இருந்து சில முக்கியமான பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். இந்த ஃபர்ஸ்டா உள்ள பிக்சர் அந்த திருடன் அங்க வர்றதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பிக்சர். செகண்டா உள்ள பிக்சர் அந்த திருடன் அங்க இருந்து திருடிட்டு போனதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட பிக்சர். இந்த 2 பிக்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு மொத்தம் அந்த திருடன் எத்தனை பொருட்களை இந்த மியூசியத்துல இருந்து திருடிட்டு போனான்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, இங்க உள்ள சின்ன செயினால செய்யப்பட்ட ஒரு சின்ன தடுப்பு. நம்பர் 2, இங்க உள்ள ஃப்ளவர் பாட். நம்பர் 3, இங்க உள்ள ஃப்ரேம். நம்பர் 4, இன்னொரு ஃப்ரேம். நம்பர் 5, இங்க உள்ள சேர். மொத்தம் 5 பொருளை அந்த திருடன் இங்க உள்ள மியூசியம்ல இருந்து திருடிட்டு போயிருக்கான்.
ஒரு ஊர்ல ஒரு பெரிய பங்களா இருக்கு. அந்த பங்களால பேயெல்லாம் சுத்திட்டு இருக்கனால அதுக்கு பூத் பங்களா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. உண்மையிலே இந்த பங்களால பேயெல்லாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண டிடெக்டிவ் மெகுல் அங்க போறாரு. அந்த பங்களாக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள செவுத்துல 2 போட்டோவும் அதுக்கப்புறம் அங்க உள்ள டேபிள்ல 2 போட்டோவும் தென்படுது. அந்த டேபிள்ல இருக்கிற போட்டோவை எடுத்து பாக்குறப்போ அதுல ஒரு 2017ல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவும் இன்னொரு போட்டோவான 2020ல எடுக்கப்பட்ட போட்டோவும் அதுல இருக்கு. அந்த 2 போட்டோவையும் நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் டிடெக்டிவ் மெகுல் அதுல யாரு பேய்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த 2 போட்டோவையும் பார்த்துட்டு இதுல யாரு பேய்னு கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் போட்டோல உள்ள பையனும் அப்புறம் செகண்ட் போட்டோல உள்ள பொண்ணு தான் பேய். எப்படின்னா ஃபர்ஸ்டா உள்ள போட்டோ எடுத்த இயர் 2020, ஆனா அதுல உள்ள பையன் 2019ல இறந்துட்டான்னு அவனோட போட்டோவுக்கு மாலை போட்டிருக்காங்க. அடுத்ததா செகண்டா உள்ள போட்டோல உள்ள பொண்ணு தான் பேய். எப்படின்னா அந்த செகண்டா உள்ள போட்டோ எடுத்த இயர் 2017, ஆனா அந்த பொண்ணு 2016ல இறந்துட்டான்னு மாலை போட்டிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் போட்டோல உள்ள பையனும் செகண்ட் போட்டோல உள்ள பொண்ணு தான் பேய்.